ஆகஸ்ட் 7 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்பட்டதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சூடாமணி. அது தூரத்துல இருந்து சண்முக பரணி இவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பரணி சொல்றாங்க, டேய் சண்முகம் இங்க நின்று பார்த்துட்டு இருக்காத, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணி அதையும் நினைச்சு அழுவாங்க. நீ முதல்ல உள்ள வா, உன்கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. நீ எதுக்காக இப்ப கண் கலங்கிட்டு இருக்கிற? பாவம் பொட்ட பிள்ளைங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. நீ தானே அவங்களுக்கு சமாதானம் சொல்லணும். அவங்க எல்லாரும் பொம்பளை பிள்ளைங்க, அழுது தீர்த்துக்கிற ஆளுங்க. நான் என்ன பண்றது? யாரும் முன்னாடி அழுகவும் முடியாம நிம்மதியாகவும் இருக்க முடியாம நான் எவ்வளோ தவிச்சிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். நான் என்னமோ தனியாக நின்று போராடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சண்முகம். எதுக்குடா இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற? உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கிறேல்ல, நீ எங்கே போனாலும் நானே இருப்பேன் சரியா? இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு பரணி வந்துட்டு சண்முகத்துக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நின்று ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதால எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. நான் சாகிற வரைக்கும் நீ என் கூடயே இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கிற? நான் உன்னோட நிழல். நீ சாகிற வரைக்கும் நானும் உன் கூட தான் இருப்பேன். நீ செத்தா நானும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இசைக்கு முத்துப்பாண்டியோடைய ரூமில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறாங்க. முத்துப்பாண்டி தூங்கிட்டு இருக்காங்க. என்ன அழுகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு, ஏண்டி இந்த நேரத்தில் உட்காந்து அழுதுகிட்டு என் உசுரை வாங்குற? ராத்திரி பகல் ஃபுல்லாக நான் வேலை பார்த்துட்டு வந்து இப்போ தான் தூங்குறான். இதையும் நீ கெடுத்துக்கிட்டு இருக்கிறியா? இப்போ எதுக்கு தான் அழுது தொலைகிற? அதுக்கான பதிலை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்க அம்மா எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கப்பட்டு போனாங்க. அதுக்காக தான் இத்தனை வருஷமா ஜெயில்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்களா? இங்க வந்ததுக்கு அப்புறமா எங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. இதை என்னால தாங்கவே முடியல. இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க எசக்கி. ஏண்டி முடிஞ்சு போனதை நினைச்சா இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற? நான் என்ன பண்றது? என் மனசு தாங்க மாட்டேங்குது. இந்த பாருங்க, நான் பாட்டுக்கு இந்த மூலையில அழுதுட்டு இருக்கிறேன். நீங்க பாட்டுக்கு தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டி இப்போ இந்த ராத்திரியில் எந்திரிச்சு உட்காந்து அழுதுகிட்டு என் உசுரை வாங்கிக்கிட்டு இருக்கிற? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? காலையில் இருந்து அழுது அழுது என் தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. யாராவது என்னன்னு கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. இங்கே இருக்கிற தண்ணியை எந்திரிச்சு போய் எடுத்து குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு காரணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியே போய் செம்பில் இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு வந்து எசக்கி கிட்ட கொடுக்குறாங்க. குடிக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பயந்துக்கிட்டு எசக்கியும் அந்த தண்ணி ஃபுல்லாத்தையும் குடிச்சு முடிச்சாடுறாங்க. மறுபடி ஏண்டி அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தா கூட என்னன்னு எட்டி பார்க்க மாட்டீங்க, இப்போ என்னடானா தொண்டை வறண்டு போச்சுன்னு சொன்ன உடனே தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சந்தோஷத்துல அழுக வராதா அப்படின்னு சொல்றாங்க. துக்கமா இருந்தாலும் அழுகிற, சந்தோஷமா இருந்தாலும் அழுகிற, உன்னை நான் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, பேசாம படுக்கிறியா என்ன அப்படின்னு ஒரு அதட்டுறாங்க. அதை கேட்ட உடனே எசக்கியும் பயந்துக்கிட்டு பேசாம படுத்து தூங்குறாங்க. எசக்கி தூங்குறத முத்துப்பாண்டி வந்துட்டு தூங்காம நின்று ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள என் மயனும் என் மருமகளும் நான் உத்தமி, நான் ஒரு பத்தினி, என் கருப்பு இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பறி கொடுக்கல அப்படிங்கிறத நிரூபிக்கலைன்னா சத்தியமாலுமே அந்த முருகன் கோயில் முன்னாடி நான் தீக்குளிச்சு செத்து போயிடுவோம் அப்படின்னு சூடாமணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு பரணி, ரத்னா, வைகுண்டம் இவங்க 3 பேருமே சண்முகத்தை பார்த்து பேசுறதுக்காக வர்றாங்க. இங்க பாரு சூடாமணி, நீ இங்கேயே இரு, சண்முகத்தை போய் பார்த்து பேசிட்டு ஒரு வாரத்துக்குள்ள எல்லா விஷயத்தையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இங்க வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள நம்ம நிரூபிக்கலைன்னா கண்டிப்பா தீக்குளிச்சு செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும், பாவம் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பரணி. சரி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், முதல்ல வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் போய் பார்த்தா சூடாமணியை காணோம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுறாங்க. சூடாமணி எங்கே போனாங்கன்னே தெரியல. ஒருவேளை சவுந்தரபாண்டி கடத்திருப்பாரா அப்படிங்கிறத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.